நம்ம உடம்ப ஆரோக்கியமா வைக்க இயற்கை தந்த நன்கொடை தாங்க பழங்கள். பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா, அதில் உள்ள வைட்டமின்கள், மினரல்ஸு எல்லா சத்தும் கிடைக்குங்க. ஒரு சில பழங்கள்ல புரதச்சத்து கூட இருக்குங்க. ஒரு ஆப்பிள் டெய்லி சாப்பிட்டோம்னா டாக்டரை பார்க்க வேண்டாம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா, எதுக்காக ஆப்பிள் மட்டும் தான் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அது மேலை நாட்டு ஒரு விளம்பரம் தான். நம்ம ஊர் விஷயமா ஆப்பிள். ஆப்பிளை விட 1000 மடங்கு சத்து உள்ள நம்ம ஊர் நெல்லிக்காய், கொய்யாக்கான்னு பல விஷயங்கள் இருக்குது இல்லையா? இன்னைக்கு அந்த வீடியோவில் அதை தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் கண்ட கண்ட விளம்பரத்தை பார்த்து விலை அதிகமான பழங்களை தான் சாப்பிடணுன்னு எந்த அவசியம் இல்லை. நம்மளை சுற்றி உள்ள சில பழங்கள்லாம் நம்ம மரத்தில் ஈஸியாக ஓசிக்க பறித்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி கூட இருக்கும் இல்லையா? அது சத்தும் அதிகமாக இருக்கும். ஒரு 2 பழங்களை நான் உங்களுக்கு கம்பேர் பண்ண போகிறேன். ஒரு பழம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பழம், விலை காஸ்ட்லி, ஆனால் அதில் தான் சத்து இருக்குன்னு எல்லோரும் நம்ப வச்சுருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி உள்ள விலை மலிவான ஒரு பழம். ஆனால் இந்த பழம் பார்த்தீங்கன்னா அதை விட பெஸ்ட்டாக இல்லைனா சத்து கம்மியாக இருக்கா, ஒரு கம்பேரிசன்லாம் பார்த்துடலாம். நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நிறைய பணம் கொடுத்து வாங்கி சாப்பிடணுமா, இல்லைனா மலிவான விலையிலே சத்துள்ள பழத்தை சாப்பிட்லாமா அப்படின்னு. ஒவ்வொரு பழமும் 100 கிராம் அளவுக்கு எடுத்தால் எவ்வளோ அளவுள்ள சத்துக்கள் அதில் நிறைஞ்சிருக்கு அதை பார்க்க போகிறோம். கம்பேர் பண்ணக்கூடிய 2 பழங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று பெர்ரி பழங்கள், இன்னொன்று நம்ம ஒரு கொய்யா பழம். பெர்ரி பழங்கள்னு பார்த்தா ஸ்ட்ராபெரி ஆகட்டும், ப்ளூபெரி ஆகட்டும், ராஸ்பெரி ஆகட்டும், பிளாக்பெரி ஆகட்டும், எல்லா பெரியும் சேர்த்து ஒரு சைடு வச்சுப்போம். இன்னொரு சைடு நம்ம ஒரு நாட்டாமல் கொய்யா பழத்தை வச்சுப்போம். 2 பேரையும் வச்சு கம்பேர் பண்ணி தீர்ப்பு சொல்லலாமா? எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. வாங்க கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதலாவது பார்த்திங்கன்னா வைட்டமின் சி. இது பெர்ரி பழங்களில் 14 மில்லிகிராம் இருக்குங்க. ஆனால் கொய்யா பழத்தில் 228 மில்லிகிராம், எவ்வளோ அதிகம் இல்லையா? அடுத்ததாக நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடியது ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து. இது பெர்ரி பழங்களில் 2.4 கிராம் தான் இருக்குது. ஆனால் கொய்யாவில் 5.4 கிராம் இருக்குங்க, எவ்வளோ அதிகம் இல்லையா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொட்டாசியம். இது 77 மில்லிகிராம் பெர்ரி பழங்களில் இருக்குது. ஆனால் 417 மில்லிகிராம் கொய்யாவில் இருக்குங்க, எவ்வளோ ஜாஸ்தி. அடுத்ததாக வைட்டமின் ஏங்க. இது 54 இன்டர்நேஷ்னல் யூனிட் பெர்ரி பழங்களில் இருக்குது. ஆனால் கொய்யா பழத்தில் 624 இன்டர்நேஷ்னல் யூனிட் இருக்குது. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? அடுத்தது புரதச்சத்து புரோட்டீன் 0.7 கிராம் தாங்க பெர்ரியில் இருக்குது. ஆனால் நம்ம கொய்யா பழத்தில் 2.6 கிராம் இருக்குது, ஜாஸ்தியான அமௌண்ட்டு தான். அடுத்தது லைக்கோபின். இது 0 கிராம் தாங்க பெர்ரி இருக்குது. ஆனால் 5200 கிராம் கொய்யாவில் இருக்குது. இது ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட். அடுத்தது இரும்பு சத்துன்னு சொல்லக்கூடிய அயன் 0.28 மில்லிகிராம் பெர்ரிலையும் 0.26 மில்லிகிராம் கொய்யா பழத்துலேயும் இருக்குது. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெர்ரி பழம் எவ்வளோ காஸ்ட்லி, நம்ம ஒரு கொய்யா பழம் எவ்வளோ விலை கம்மின்னு. அதனால் இன்னையிலேருந்து கொய்யா பழத்தை சாப்பிடுங்க. பழங்கள் ஏன் நல்லா சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல உள்ள இம்யூனிட்டி பவரை கூட்டுறதுக்கு, ஹார்ட் ஹெல்த்து, கட் ஹெல்த்து, பிரெயின் ஹெல்த்து, லிவர் ஹெல்த்து, உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுடைய ஹெல்த்து, சாப்பிட உணவு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான ஃபைபரை தரதில்லை. இப்படி பழங்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வைக்கிது. சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா பழங்கள்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஏன்னா பழங்களுள்ள இனிப்பு ஒரு நல்ல இனிப்பு தாங்க. வாழ்க்கைக்கு இனிப்பு கொஞ்சம் கொஞ்சம் தேவை தானே. ஆனால் நீங்கள் மற்ற ஸ்வீட்டு, மற்ற எண்ணெய் பலகாரங்கள், சுகர் நிறைஞ்ச உணவுகள், கார்போஹைட்ரேட் உணவுகள் இதெல்லாம் குறைச்சிங்கன்னா ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அதில் உள்ள ஃபைபர் சுகரை குறைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த பழம் சாப்பிட்ணும், காசு நிறைய இருந்தால் நல்ல காஸ்ட்லியான பழங்களை சாப்பிடுங்க. நம்மளுமே நடுத்தர வர்க்கங்கள் சாப்பிடக்கூடிய பழம் தான் கடவுளே தந்திருக்காரு. கொய்யாங்கிற ஒரு பழம் இல்லையா? அது கிடைக்கும்போது எதுக்கு நம்ம பெர்ரி பின்னாடி போகணும் இல்லையா? நம்ம கொய்யா பழத்தை சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் பத்துமா? சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பணத்தை சேவ் பண்ணட்டும் இல்லையா? உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸை போடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.